This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். எல்லாருக்கும் வீடு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி இந்த தேர்தல் அறிக்கையில வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து ஏதாவது ஒன்று தரோம் அப்படின்ற மாதிரி வீடு தரேன்ட்டாரு. இன்னொரு படி கூட போயிட்டு இலவசங்களை இருந்தது இவர் வேண்டான்னாரு, அவரே எப்படி இலவச தராரு. இருசக்கர வாகனம் எவ்வளவு பேரோட அத்தியாவசியம், எவ்வளவு பேரோட தொலைதூர கனவா இருக்குன்றது இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க எல்லாமே அனைத்து சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு மக்களோட வழி தெரியாது. அந்த வழியை புரிஞ்ச ஒரு தலைவனா நான் இடத்துல பாக்குறேன். எல்லாருமே தற்குறி அப்படின்னதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அதுலயுமே வந்து ஒரு ரொம்ப ட்ரிக்ஸா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. கூட்டத்துக்கு வந்தாலே தற்கூரி, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நீ தற்கூரி. அதை தான் அவர் கேட்கிறாரு. இந்த மக்கள் தாவேக்காவை சூஸ் பண்ணா நீ தற்கூரின்னு சொல்வியா? அப்ப இவங்க தானே உன்னை சூஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க தற்கூரின்ற நினைப்புல தான் நீ ஆட்சி பண்றியா? அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அப்ப இவங்களை தற்கூரின்ற நிலையில நீ வச்சிருக்கணுன்றதான் உங்களோட அஜெண்டாவான ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கிறாரு. இப்ப பாருங்க பதில் வராது. என் 30 விழால யாரா மரத்துல ஏறுமா குரங்கு மாதிரி விதை பிரிச்சது, சேரோட ஸ்நாக்ஸை தூக்கிட்டு போக சொன்னது யாரு, பிரியாணி கொண்டாந்து தூக்கிட்டு போனது, அப்ப பதில் வராது. சமீபத்தில் சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது. சீமான் அவர்கள் வந்து இனிமே விஜய் அவர்களை அட்டாக் பண்ண வேண்டாம், நம்ம கொள்கையை நோக்கி போகலாம், இன்னொன்னு அது யூஸ்லெஸ் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இவ்வளவு நாள் விஜய் அட்டாக் பண்ணோன்ற மோட்ல இருந்தீங்களா? பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் பண்ணிட்டு இருந்தீங்க? கேள்வி ரொம்ப சிம்பிள். உங்களோட பிரச்சனை திமுக இல்ல, ஏன் பண்ணணும்ன்றதுக்கு அவங்க ஆட்கள் எல்லாம் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த காரணம் முடிஞ்சிருச்சா? அப்ப அந்த காரணம் முடிஞ்சிருச்சா? பவள விழா பாப்பா அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி பர்டிகுலரா எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசியிருந்ததை வச்சு அங்க ஒரு விஷயத்த மீன் பண்றாரு. மாற்றம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாடத்தை கவனிக்க தயாரா இல்ல, மன்னராட்சி மனப்போக்கில் இருந்தீங்கன்னா இவங்க வெளில வந்துருவாங்கன்றத அவர் முன்னறிவிக்கிறார். உங்களுக்கு வேணா வன்மம் இருக்கலாம், நமக்கு அந்த வன்மம் இல்லை அப்படின்னு சொல்றது திமுகவியா அதிமுகவியா? யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கங்க. அது நீங்க கடைசியா நாம் தமிழ் சட்டம் சேர்த்துக்கங்க. ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன் இந்த விஜய் பக்கத்துல இருந்த மக்களை தொட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்கன்னு அகைன் அங்கிள் அப்படின்றது சொன்னது. கரூர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தப்பா தொட்டிங்கன்னா மாட்டுவீங்க, அதுக்கு காலம் பதில் சொல்லுது. நீங்க தொட்டுட்டீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. திமுக அதிமுக ரெண்டு பேருமே எதிரியா நின்று அவங்க திரும்ப அட்டாக் பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டே மக்கள் தான் பாஸ், டெமோக்ராட்டிக் பாஸ். அவங்க ஒரு மேண்டேட்டை கொடுக்கும்போது அதை வேணான்னு தடுக்கிறதுக்குலாம் யாருக்கும் இங்க சக்தி கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. வாங்கன்ற நம்மோடு அனந்தஜித் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து மக்கள் சந்திப்பு தாவேக்கா, ஏன்னா மக்கள் சந்திப்பே நடக்கலை அப்படின்னு இருந்தப்போ இப்போ வந்து மீண்டும் மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருந்தது நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றது. இன்னொன்று, குறி வச்சா அது தப்பாது அப்படின்னு பிளாஸ்ட். ஸோ எந்த மாதிரியான திரும்ப ஒரு தொடக்கத்தை தருது இந்த உரை அப்படின்றது பார்க்குறீங்க? ஆக்சுவலி இது நான் இன்னொரு தொடக்கமாகவே பார்க்குறேன்னா, இதில் வந்து நடுவில் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு அமைதி, அது வந்து ஒரு பெரும் துயரத்தினால வந்து ஒரு அமைதி காக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கூட அந்த எஸ்ஓபி கிளியர் பண்ணலை. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டை வந்து பொதுக்கூட்டங்களாக கண்டினியூ பண்ணுறோன்றது அந்த துயரத்துலேருந்து கொஞ்ச நாள்லேயே அந்த அறிவிப்பு வெளியே வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த எஸ்ஓபி கிளியர் பண்ணல. கொடுக்குற ஒரு டிராஃப்ட் எஸ்ஓபியில் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ வேகாக இருக்குது. ஸோ அது இன்னமும் அது கிளாரிட்டி இல்லை. மக்களை சந்திக்கிறதுக்கும் வந்து கரூர் மக்களை சந்திக்காமல் மக்கள் சந்திப்புலையோ இல்லை அரசியல் பயணிகளோ ஈடுபட போகிறதுலன்னு சொல்லியிருந்தாங்க. இதை தவிர கட்சிக்குள்ளேயும் வந்து சில இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்றைக்கி நீங்கள் அங்கேயே பார்த்துருக்கலாம். அந்த தொண்டரணி எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க, அதுபோல் இளைஞரணி, மகளிர் அணி, அந்த வேலையும் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி வந்து கரூர்லேயே போய் மக்களை சந்திக்கணும்னு இது எதிர்பார்த்து இயலாத ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ தடங்கள் ஏற்படுத்தும் போது மக்கள் விருப்பத்தோட, மக்கள் ஆதரவோடு அது மகாபலிபுரத்தில் நடந்துச்சோ, அதே போல் எப்படி தான் நம்ம பொதுக்கூட்டம் வழியாக மக்களை சந்திக்கணும் போது நிறைய இடர்பாடுகள், இடையூறுகள் வரும்போது சரி ஓகே, அப்போ நம்ம க்ளோஸ் ரூமில் சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? அப்போ எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத அவர் காமிக்கிறார். நீங்கள் வந்து அப்போல்லாம் சீப் எடுத்து வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்த முடியாது, அதனால் வழி இருக்குன்னு காமிக்கிறாரு. இது ஒரு அதான் சொல்கிறார், அவர் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒரு தடை போகிறீங்களோ அந்த இடத்துல அவர் ஒரு நதி மாதிரி புது புது பாதைகளை உண்டாக்கி போயிட்டே இருக்கிறாரு. அதை மக்கள் புரிஞ்சிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, அது மக்கள்கிட்ட சென்று சேருது. அது மாதிரியான ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஸ்ஓபி அப்படின்னு வரும்போது நிறைய க்ரைட்டீரியா இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால திரும்ப விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடக்குமா அப்படின்றது. பட் உள்ளரங்க நிகழ்ச்சியாக இன்னைக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு, அப்போ இதுவும் கூட இன்னி தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நான் அப்படி ஒரு ஹைபிரிடாக தான் பார்க்குறேங்கண்ணா. இப்போ வந்து உள்ளரங்கங்கள் தொடர்ந்து நடக்க போகுது.
பொதுக்கூட்டங்களுக்கு பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு பக்கத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இவங்க கொஞ்சம் நிறைய தடை போடுவாங்க. அதை மீறி அது செயல்படும். ஒரு ரேலிக்கும் எஸ்ஓபிஸ் வரும்போது பொதுமக்களை அந்த வீதியில் சந்திக்கிறதும் நடக்கும். ஸோ எல்லாமே நடக்க போகுது ஹைப்ரிட் மாடலில். அதில் இன்னைக்கு இதுவும் ஆட் ஆன். நான் இது வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் அண்ட் ரேலிஸ் மட்டும் தான் எதிர்பார்த்தேன். இப்போ வந்து உள்ளரங்கு கூட்டங்களும் நடக்க போகுது. அது வந்து ஒரு மாநிலம் ஒரு மாவட்ட தழுவிய ஒரு பிரச்சனைகளை ப்ரிசைஸாக மக்கள் சந்திப்பாங்க நடத்தும்போது அது இன்னும் நல்லாவே இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம உள்ளரங்கு கூட்டங்களில் வந்து நிர்வாகிகள் கூட்டங்கள் தான் படுத்திருக்கோம். அதை மக்கள் சந்திப்பாக நடத்த முடியும் போது ஓகே, அப்போ இது இன்னொரு அவென்யூ ஓப்பனிங் ஆகுது. அப்படி நடக்குது. ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணாதான் விஜய் அவர்கள் நம்ம மக்களை சந்திப்பார் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அது ஒரு செட்பேக். எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க அது மட்டுமே முடியாது. அதை வச்சு மட்டுமே நீங்கள் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். 1974 காலத்தில் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து மாநில கட்சிகளை ஒடுக்க முடியும் முடக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு பதில் என்னவா இருந்ததுன்னா, புத்திசாலிகளுடைய பதில் ஒரு உடன்பிறப்புக்கு ஒரு கடிதத்தையோ ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிற பேச்சு வச்சு அந்த கட்சியை வளர்க்க முடியும்னா, இன்னைக்கு அதே தான் 2025 வந்து நிற்கும்போது நீங்கள் ஒரு எஸ்ஓபி வச்சு தடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் வீடியோ உங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ அந்த புரிதல் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் எப்படி சீப் எடுத்து வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்த போறீங்களான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் திரும்ப. ஸோ அப்போ அதனால உங்களால் முடியாது. ஒரு வகையில் என்னதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட பேசணும். அப்போ மக்களுடைய உணர்ச்சி, ஏன்னா நம்ம வந்து இது மோனோலாகாக இருந்துடக்கூடாதுன்றது விஜய் சார் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ இது வந்து மக்களுடைய வைப் எப்படி இருக்குது, அவங்ககிட்ட பிரச்சனை எப்படி இருக்குது, தீர்வு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் போது மக்கள் சந்திப்பு அவசியப்படுது. இங்கே தடுப்பீங்கன்னா இங்கே தடுக்க முடியாத இடத்துல ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது இருக்கும். இன்னும் நீங்கள் தடுக்க முடியும்னா இன்னும் கூட ஒரு 2 இன்னோவேஷன் வச்சிருப்பாரு. அதுவும் வெளில வரும். அது எலெக்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அவென்யூஸ் டு டூ. எஸ், இன்னைக்கான காஞ்சிபுரத்தில் பேசின அந்த பேச்சு நிறைய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. அங்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி எல்லாம் பேசியிருந்தார். அதை தாண்டியும் தாவேக்கா என்ன செய்ய போகுது, கொள்கை அளவில் என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்கான பதிலாகவும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப ட்ரிக்ஸாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த ட்ரிக்கியாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து பேசிக்கலி என்னோட புரிதலை விஜய் சார் இஸ் ஸ்மார்ட் பேன்ஸ். அவர் வந்து எப்படி ஒரு தெளிவாக இருக்கிறாருன்னா, அவர் சொல்ல வர கருத்தில் அவர் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கார். அது மக்களுக்கு சென்று போய் சேருது. ஆனால் இடையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இல்லைனா வந்து அஜெண்டா செட் பண்ணக்கூடிய மீடியா நரேட்டிவ்ஸ்க்கோ அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடுது. அவங்க அங்கே வந்து ஸ்டக் ஆகிடுறாங்க. பட் அவங்க விஷன் தாவேக்காக்கும் மக்களுக்கும் தெளிவாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதில் இன்னைக்கு நடந்த எல்லாமே இருக்குது. அதில் நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை, குறிப்பாக வந்து அனைவருக்குமான வீடு, எல்லா வீடுகள்லையும் இருசக்கர வாகனம், இது இன்னும் கார் அளவுக்கு வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, வீட்டில் வந்து எல்லாருக்குமான அந்த எஜுகேட் பண்ணணும், எல்லாருக்கும் டிகிரி அப்படின்றது, ஒருத்தருக்கு பொருளாதார அளவில் அந்த சோர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அடிப்படையிலேருந்து எப்படி அது பூம் பண்ணால் ஒரு வீடு அப்படின்றதெல்லாம் உண்டுன்னு. ஆனால் நிறைய பேருடைய புரிதல் என்னென்னா, எல்லாருக்கும் வீடு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று தரோம் அப்படின்ற மாதிரி வீடு தரேன்ட்டாரு. இன்னொரு படி கூட போயிட்டு இலவசங்களை இருந்தது இவர் வேண்டான்னாரு, அவரே எப்படி இலவச தராருன்ற அளவுக்கு. ஆனால் அப்படி அவர் மீன் பண்ணலன்றது தான் புரியுது. ஸோ அதை எப்படி ரிசீவ் பண்ணுங்க? எக்ஸாக்ட்லி, இதை தான் வந்து நம்ம ஏன் சொல்லணும்னு நீங்களும் அப்படியே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆங்கர் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன பாயிண்ட்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் எல்லாம். இதுதான் வந்து அந்த தாவேக்காவுடைய ஒரு முழக்கமா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது எல்லாரும் சமம் என்பது, எல்லோருக்கும் எல்லாமும்ன்றது அந்த கட்சியோடைய அஜெண்டா. எதை நோக்கி போறோம்? ஒருத்தருக்கு ஒரு உரித்தா இருக்கும்போது, உரிமையா இருக்கும்போது, அது இன்னொருத்தருக்கு ஏன் ஒரு கனவா இருக்கணும்? அப்ப எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கிட்டவங்களுக்கு உபகரணம் கொடுக்கணும், மீன் பிடிக்கவே முடியாதவங்களுக்கு தான் மீன் கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் மாடலாக நான் பார்க்குறேன். தாவேக்காவும் அதே தான் வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வீடு, ஒரு இருசக்கர வாகனம், என்ன இருசக்கர வாகனம் கொடுத்துட்டா நீங்கள் பெரிய இதுவான்னு கேட்பாங்க. இருசக்கர வாகனம் எவ்வளோ பேரோட அத்தியாவசியம், எவ்வளோ பேரோட தொலைதூர கனவாக இருக்குன்றது இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க எல்லாமே அனைத்து சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு மக்களோட வழி தெரியாது. அந்த வழியை புரிஞ்ச ஒரு தலைவனாக நான் அந்த இடத்துல பார்க்குறேன். இதில் நீங்கள் ஒரு ஸ்கீம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மகளிருக்கு இந்த இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு ஸ்கீம், அம்மா வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் இப்போ ஆப்ரேஷனாகவே இல்லை. இன்னைக்கு பஸ்ஸு கொடுக்குறோம், ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுக்குறோம் கொண்டாடுறானுங்கல்ல. என் கேள்வி அடிப்படையில் அந்த அம்மா வண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வண்டியை கொடுத்து அதில் பாதி மானியமாக கொடுத்து நீ வண்டியில் வந்து போடாமான்னு சொல்லிட்டு இருந்ததை, அந்த எந்த நேரத்தில் வேணால் அந்த பிள்ளை வரலாம், டிராஃபிக் ஜாமில் மாட்ட வேண்டாம், இந்த பஸ்ஸு ஒயிட் போர்டுக்கு தான் நிற்கணுன்ற தேவை இல்லாமல் கொண்டு வந்தாங்க. அதை நிறுத்தி போட்டு பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம், அது ஓஷி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல. இதை மாதிரி இருக்கவங்களுக்கு வழி புரியாதவங்களுடைய செயல்பாடு இது. இவருக்கு புரியுது மக்களுடைய தேவை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் போது ஏன் ஒரு சாராருக்கு அது கனவாக இருக்கணுன்றாரு. அதை தான் அவர் சொல்கிறாரு. அதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி,
இதை மக்களுக்கு கொடுக்க போறோமா இல்ல அவங்க பெற்றுக்கொள்ள அவங்களே அதை அமைச்சு கொள்றதுக்கு வழி பண்ணி கொடுக்க போறோமா? அடிப்படையில கல்வியும் தேர்தல் அறிக்கையிலே நாங்க சொல்றோம். கரெக்ட். அப்ப வந்து எல்லாமே மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு, அவனுக்குன்னு உரிமையான ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, அவனுக்குன்னு ஒரு வாகனம் இருக்கணும். அப்ப அந்த வண்டியும் வீடும் அவனுக்கு ஏற்படுத்தி கொள்றதுக்கு அரசாங்கம் செய்யும். அவனை முதல்ல எக்யூப் பண்ணு, அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொடு, முடியாதவனுக்கு வீடு கொடு. இதுதான் இங்க இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் என்ன நீங்க குடிசை மாற்று வாரியம் இருக்கு, அப்ப ஏன் குடிசை இருக்கு? குடிசை மாற்று வாரியம் இருக்குன்னு தூக்கிட்டு வருவாங்க இப்ப 2 பேர் டம்ளர். நான் கேட்கறேன் அப்ப எப்ப குடிசை இருக்கு? எப்படி புதுசா குடிசை வருது? குடிசையில இருந்ததை விட குடிசை மாற்று வாரியத்துல என்ன பெட்டரா இருக்கு? ஒரு சுனாமி குடியிருப்பு எந்த லட்சத்துல இருக்கு? நீங்க கட்டுற குடியிருப்புகள் ஒரு தனியார் வீடு வாங்கினாலும் அந்த லட்சத்துல தட்டினா உடையுது. அதே நிலைமையில தான் இருக்குது நீங்க கட்டக்கூடிய ஹவுசிங் போர்ட் பிளாட்ஸ். எத்தனை வீடியோ வேணும் உங்களுக்கு தெரியாதா இதை பத்தி? அப்ப இந்த லட்சத்துல இந்த மக்களோட இங்க கொடுக்கக்கூடிய வீடுன்றது, இந்த மாவீரன் ஒரு படம் வரும் பாருங்க, இந்த வீட்டுல நீ குடியிருப்பியா? அந்த நிலைமையில தான் இந்த மக்களோட அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதை நான் மாத்துவேன். அவன் என்ன வீட்டுல இருக்கணும்ன்றத அவன் சாய்ஸ் கொடுப்பேன், அதுக்கு அவனை எக்யூப் பண்ணுவேன்றாரு. நாளைக்கு அவன் பைக்கோட நிக்கணும்னு இல்லை, அவன் கார் ஆசைப்பட்டா அதுக்கு போட்டோம், அதுக்கும் நான் வழி ஏற்படுத்தி கொடுப்பேன்றாரு. இதுதான் ஒரு தலைவர் வந்து அந்த மக்களை எக்யூப் பண்றதா நான் பாக்குறேன். இது இன்னும் மேனிஃபெஸ்டோல வரும்போது இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு பாக்குறேன். பட் அவரோட விஷன் என்னன்றதை நீங்க எடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட். நீங்க என்ன சொன்ன மாதிரி அதுக்கான செயல் திட்டத்தை தான் நாங்க வந்து டீடைல்டா ரெடி பண்றோம், அது கூடிய சீக்கிரம் நாங்க தருவோம் அப்படின்றத சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், டிவிக்கு என்ன அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் மனநிலையில் இருக்காங்க, எல்லாருமே தற்குறி அப்படின்னதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அதுலயுமே வந்து ஒரு ரொம்ப ட்ரிக்ஸா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை எப்படி ரிசீவ் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலி அது வந்து இதுல ட்ரிக் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு வழியை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன ஆயிடுச்சுன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறமா நம்மளால அதை வந்து ரொம்ப எவிடென்ட்டாக விட்னஸ் பண்ண முடியுது. மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அங்க தவறு இல்லை, அவர் எதுவும் தப்பு பண்ணல, ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருக்கு, அதுல சதி இருக்குமானா அதை வெளியில வரணும், அதுக்கு விஜய் தம்பி என்ன பண்ணுவாரு இப்படின்றத எல்லா ஏஜ் குரூப்லயும் எல்லா ஏரியாலையும் இருக்கிற மக்களால இதை புரிஞ்சிக்க முடியுது. நீங்க வந்து அர்பன், செமி அர்பன், ரூரல், இல்லாட்டி வந்து நீங்க இன்னும் பேக்வர்ட் ஏரியாஸ்லாம் பார்த்தாலும் இந்த ஒரு புரிதல் அக்ராஸ் பெல்ட் இருக்கு. அப்போ அந்த மக்கள் தான் விஜய் சார் டிஃபெண்ட் பண்ணாங்க, அந்த மக்கள் தான் தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில், அந்த கிரைசிஸ்ல. அப்போ இது ஒரு பாயிண்ட்ல இது மக்களோட மூவ்மெண்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்றவங்க, பா விஜய் சார் திட்டாதீங்க, இல்ல விஜய் சார் திட்டுறீங்களே நீங்க ஒழுக்கமா, இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இதை வந்து தாவேக்காவுடைய ஒரு ஐடி விங்கோ இல்ல அந்த கேடர்ஸோ பண்ண முடியாது, இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் மூவ்மெண்ட். அப்ப மக்களே எழுந்து வந்து பதில் சொல்றாங்க, மக்களே இந்த இடத்துல பதிலா மாறும்போது இப்ப இந்த பதில் சொல்ற எல்லாரும் நீங்க தற்கூறின்னு சொன்னா அப்ப நீங்க மக்களை சொல்றதா தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்ப நீங்க ஒரு கட்சிக்காரங்களை வந்து நீங்க வந்து ஒரு குறை சொல்லலாம், அதுக்கு வந்து நீங்க உரிமை இருக்கு, பதிலுக்கு இவங்க நரேஷன் செட் பண்ணலாம். மக்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது நீங்க குற்றம் சொல்றது எப்படி இருக்கு? ஒரு கூட்டத்துக்கு வந்தாலே தற்கூறி, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நீ தற்கூரி, அதை தான் அவர் கேட்கிறாரு. இந்த மக்கள் தாவேக்காவை சூஸ் பண்ணா நீ தற்கூரின்னு சொல்வியா? அப்ப இவங்க தானே உன்னை சூஸ் பண்ணாங்க, அப்ப அவங்க தற்கூரின்ற நினைப்புல தான் நீ ஆட்சி பண்றியா? அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அப்ப இவங்களை தற்கூரின்ற நிலையில நீ வச்சிருக்கணுன்றதான் உங்களோட அஜெண்டாவான ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கிறாரு. இப்ப பாருங்க பதில் வராது. என்ன தெரியுமா பதில் வரும்? நாங்க தாவேக்காவை சொன்னோம், அந்த பசங்களை சொன்னோம், மறையேறணும்னு சொன்னானு. திரும்பி நான் கேள்வி கேட்பேன், என் 30 விழாவில் யாரா மரத்துல ஏறுமா குரங்கு மாதிரி வித பிரிச்சது, சேரோட ஸ்நாக்ஸை தூக்கிட்டு போக சொன்னது யாரு, பிரியாணி கொண்டாந்து தூக்கிட்டு போனது, அப்ப பதில் வராது. சோ இவங்களுக்கு ஃபுல்லாவே டபுள் ஸ்டாண்டர்ட். தன்னை நம்புறவங்க தங்களுக்காக ரவுடிசம் பண்ணா அவங்க அறிவாளிகள், உடன்பிறப்புகள். அதே ஒரு பையன் ஒரு புரிதல் இல்லாம இருந்தா அவன் தற்கூரி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா புரிதலோட ஒரு பையன் வந்து பதில் சொன்னா அவனும் தற்கூரி. இது என்ன நியாயம்னு அவர் கேட்கிறாரு. இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம். இதுல இன்னொரு ட்ரிக். இப்ப ட்ரிக் என்னன்னா, தற்கூரின்னு சொன்ன எந்த தலைவர் இங்க தாக்கப்பட்டதுதான் கேள்வி. தற்கூரின்னு சொன்னவங்களை பாதிச்சது ஓகே, தற்கூரின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னவரு சேர்த்து பாதிக்கிறார். இப்ப அது யார் சொல்லாமா வேணாமா, சொன்னவர் நியாயமா தப்பா, இல்ல அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தப்ப ஒரு தலைவர் அந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாருன்னு கேட்கும்போது இதுதான் ட்ரிக். இப்ப அவங்க யாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? சீமான டார்கெட் பண்றாரா அப்படின்னா அது வெளிப்படையா இல்ல. எனக்கு அதுல மட்டும் ஒரு கிளாரிட்டி இருக்கு. சத்தியமா சீமான் அண்ணன் விஜய் அண்ணன் டார்கெட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆட்டத்திலேயே சேர்த்துக்கல. அண்ணா நீங்க கொஞ்சம் நீங்க தனியா பண்ணுங்கண்ணே, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஜெயிக்கணும்னு இருக்கவங்க கூட நான் போட்டி போடுறேன், உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி அவரை ஒதுக்கி விட்டாரு. ஸோ திஸ் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் திமுக. அது அவங்க அப்படியே நரேஷன்ல இருக்காங்க. நடுவில் என்டிகே வந்தாலோ திராவிட வெற்றி கழகம் வந்தாலும் அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது. ஸோ இட் இஸ் டிவிகே vs டிஎம்கே. அது அவங்களுக்கு அப்படி புரிஞ்சா தட்ஸ் தேர் ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா என்ன, சமீபத்தில் சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது, சீமான் அவர்கள் வந்து இனிமே விஜய் அவர்களை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு, நம்ம கொள்கையை நோக்கி போகலாம், இன்னொன்னு அது யூஸ்லெஸ் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இவ்வளவு நாள் விஜய் அட்டாக் பண்ணுன்ற மூட்ல இருந்தீங்களா சொல்லுங்க? நான் இப்ப பண்ண மாட்டேன்னு சொன்னா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தீங்களா? பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் பண்ணிட்டு இருந்தீங்க? கேள்வி ரொம்ப சிம்பிள். உங்களோட பிரச்சனை திமுக,
இல்ல ஏன் காங்கிரஸ். பண்ணணும்ன்றதுக்கு அவங்க ஆட்கள் எல்லாம் கிளாரிட்டி அப்ப கொடுக்குறாங்க. அந்த காரணம் முடிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப அந்த காரணம் முடிஞ்சிருச்சா? ம். இப்போ நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் லாபத்துக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க. ஒரு பக்கம் எதிர்வினை ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது, இன்னொன்னு இதுல ஜெயிக்க முடியாதுன்ற அச்சத்துல நீங்க ஒதுங்கி போயிட்டீங்கன்னு நான் குற்றம் சொல்றேன். வாங்கன்றேன். ம். நான் சொல்றேன் வாங்க, நீங்க பண்றதா இருந்தா காரணம் சொல்லிட்டு பண்ணுங்க, பதில் சொல்றோம். ஒண்ணு பதில் தாங்க முடியல, ரெண்டாவது ஜெயிக்க முடியல. அதனால அப்பா என்னால அந்த அஜெண்டா என்னால செய்ய முடியல, நான் வேற வழி பார்த்துட்டு போறேன்றதை நான் குற்றமா வைக்கிறேன். ஐ எம் சேலஞ்சிங். அப்ப அதை ஏன் பண்ணீங்கன்னு முதல்ல விளக்கம் சொல்லுங்க. பண்ணலன்னா அப்ப பண்ணீங்கன்னு தானே அர்த்தம். ஏன் பண்ணீங்கன்னு முதல்ல விளக்கம் சொல்லுங்க, அப்புறம் இதுக்கு வருவோம்னு நான் சொல்றேன். இல்ல அதுல வந்து அவங்க விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து அரசியல்படுத்துறதுக்காக பேசினாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சு சொல்றாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல போனதுனால ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியல் வேண்டான்னு போயிட்டாலும் கூட இவங்க எக்காரணத்து கொண்டு சீமான் அவர்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்ற நிலை வந்துருமோன்ற ஒரு விஷயம் அதுல இருக்குன்றாங்க. இல்ல இதுல அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம்லாம் சீமான் அண்ணனை எந்த காலத்திலயும் ஆதரிக்கவே இல்லை. கடைசியா நீங்க வாங்கின அந்த 8% வாக்கை தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொண்டாட முடியும்னா, அந்த 8% வாக்குல எத்தனை சதவீத வாக்கு விஜய் சார் வாக்கு நமக்கு தெரியாது. நம்ம 26ல பேசுவோம் அதை. இன்னைக்கு நான் வந்து நாம் தமிழர் ஒரு 8% வாக்கு வாங்கின ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் மதிக்கிறேன். ஆனா அதுதான் நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஹேவ் அ லிட்மஸ் டெஸ்ட் ஆன் த பேப்பர். அதை நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. அங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. மைக் சின்னத்தை வச்சு விஜய் சார் பாடினாருன்ற வார்த்தையை எல்லாரும் பேசியிருக்கீங்க. என்கிட்ட காணொலி இருக்கு, கேட்டீங்கன்னா இல்லைன்னு வாங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அப்ப நீங்க வந்து முதல்ல அவரோட ஓட்டுல அது இல்ல, 8 எந்துன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, தமிழ் தேசியத்துக்கு இங்க ஒரு பெரிய உணர்வு இருக்கு. அந்த வாக்கே நாம் தமிழருக்கு வரல. தமிழ் தேசியத்தை விக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டு நாம் தமிழ்ல இருந்து வெளில வந்த பெரிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் வைக்கிறாங்க. இவங்க தமிழ் தேசியத்தை வித்து தமிழ் தேசியம் வெல்லாம பார்த்துக்கிட்டு அதுக்கான வாக்காதான் இவங்களோட அரசியல் பணமா மாறுதுன்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் ஜெகதீச பாண்டியன் போன்றவர். அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த வாட்டி பார்ப்போம், தமிழ் தேசியத்தையும் திராவிட அரசியலும் ஒரு சேர கொண்டு போற ஒரு கட்சிக்கு அங்க இருக்கிற வாக்கு அங்க டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா அவங்க வந்து நாம் தமிழுக்கான வாக்கு இல்லை, தமிழ் தேசியத்துக்கான வாக்கு அங்க இல்ல. இவங்க வந்து சீமானன்னு ஒரு முகமாவும் பார்க்கல. முதல்ல நீங்க அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. 8% செக்யூர் பண்ணி காப்பாத்துங்க, மற்றது அப்புறம் பேசுவோம்னு நான் சொல்றேன். அந்த 8 உங்களுது இல்லைன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். இன்னைக்கு நடந்த இந்த மக்கள் சந்திப்பை பத்தி பேசும்போது பவள விழா பாப்பா அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணி பர்டிகுலரா எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசியிருந்ததை வச்சு அங்க ஒரு விஷயத்த மீன் பண்றாரு. தற்கொலைன்னு அவங்க சொல்லாதீங்கன்னு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. இதுவே டிஎம்கேக்குள்ள வந்து ஒரு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விதத்துல இவர் சொல்றது அப்படின்றது அவ்வளவு அஃபெக்ட் ஆகுமாங்க? இல்லை, நீங்கள் தாவேக்கா சில விஷயத்தை வந்து ரொம்ப சட்டிலாக மூவ் பண்ணுறாங்க, ரொம்ப வெளியில் முன்னறிவிக்கிறது இல்லை. அது போல் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பல முகங்கள் வந்து தாவேக்காவை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறத வந்து என்னாலே சில பேரை சொல்ல முடியும், பட் சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய ஆப்வியஸ்லி குவைட் ஆப்வியஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நீங்கள் எதை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் மேடையிலே ஒருத்தர் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். தலைமைக்கு ஒரு படி 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பாடம் எடுக்கிற நிலைமையில இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, தலைமையில் ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு வன்மம் இருக்கு. அந்த பதட்டம் 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்ட இல்ல. அந்த மாதிரி தாவேக்கா மேல ஒரு துவேஷம் வந்து உங்க கேடர்ஸ்ல இல்ல, பொதுமக்கள் இல்ல. நீங்க 2 பேர் மட்டும் ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு அதுதான் திமுக மனநிலை, உங்களுடைய வாக்காளர் மனநிலைன்னு நினைக்காதீங்க. மாற்றம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அவங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாடத்தை கவனிக்க தயாரா இல்ல, மன்னராட்சி மனப்போக்கில் இருந்தீங்கன்னா இவங்க வெளில வந்துருவாங்கன்றதை அவர் முன்னறிவிக்கிறார். இன்னைக்கு அது நீங்க முன்னறிவிக்கும் போது அங்க ஒரு சலசலப்பு ஏற்படும். யாரெல்லாம் பாரு லிஸ்ட் எடுப்பாங்க. அப்ப அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க தாவேக்காக்கு போய் இமீடியட்டா சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்றதை நான் முன்னறிவிப்பா புரிஞ்சுக்கிறேன். இல்ல அது வந்து ஒரு டிஎம்கே அலைன்ஸ் இல்ல, டிஎம்கேவே பிரேக் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் அப்படி இல்ல இருக்குதுன்றத ஒரு முன்னறிவிக்கிறார். நான் சொல்றேன் அது வந்து இப்போ நான் கேட்கறேன் அப்படி ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி விஜய் சார் ஒரு கமெண்ட் சொன்னாரு, நாளைக்கு காலையில எழிலன் வந்து கட்சி விட்டு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு தாவேக்கா போவாரா, இல்ல திமுக இருந்து வருவாரா? சோ நீங்க வந்து இதை வச்சு ஒண்ணு பண்ண முடியாது. பண்ணிட்டு இருக்கிறத நடந்துகிட்டு இருக்கிறத முன்னறிவிக்க முடியும். அது வந்து நீங்க திமுகவோட வாக்காளர்கள் எடுத்தாலும் சரி, கேடர்ஸ் அடிமட்ட தொண்டர்கள், இந்த குடும்ப அரசியலால் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் எடுத்தாலும் சரி, வாக்காளர்கள் எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டிய கூட்டணி கட்சிகள் நீங்க எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் அங்க இல்ல. அதுக்கான ப்ரூஃபா அவர் எழுதின கோட் பண்றாரு. நாளைக்கு அதெல்லாம் வெளியில வந்ததுன்னா பாருங்க வரும்னு அவர் சொல்றாரு. ஓகே. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து அந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வேணா வன்மம் இருக்கலாம், நமக்கு அந்த வன்மம் இல்லை அப்படின்னு சொன்னது திமுகவியா அதிமுகவியா? ஏன்னா அண்ணாவினுடைய படம் இடம்பெற்றிருந்ததுன்னு அங்கிருந்து அந்த பேச்ச ஆரம்பிக்குது. எம்ஜிஆர் அவர்கள் அதை வந்து வச்சிருந்தார் அப்படின்னு அப்படி தொடக்கத்துல வரும்போது அவங்களுக்கு வன்மம் இருக்கலாம்னா யாருக்கு அதிமுகவுக்கு வன்மம் இருக்கா? இல்ல இதுல வந்து நான் முதல்ல ஒரு லைன் டெஃபினட்டா சொல்லணும் அப்படின்னா, வன்மம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கங்க. அது நீங்க கடைசியா நாம் தமிழ் சேர்த்தாலும் சேர்த்துக்கங்க, ஆளுக்கு பங்கு என்ன பேச்சு எடுத்துக்கங்க. ஆனா அடிப்படையில் இதை வந்து திமுகவை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அண்ணா உருவாக்கிய கட்சி, அண்ணாவின் தம்பிகள் கிட்ட அண்ணா கொடுத்துட்டு போன கட்சி. அங்கேயே அண்ணாவை பிரிச்சு எம்ஜிஆர் கொண்டு போறாரு. அண்ணா உருவாக்கிய கட்சியை உடைத்தவர்
வீழ்த்தியவர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து அண்ணாவை கொண்டாடினீங்களா? அப்போ நீங்க அண்ணா திமுகவை கொண்டாடினீங்களா? இல்லையே. அப்போ அது உங்களுக்கு வன்மமா தானே இருந்துச்சு. அண்ணான்ற பேரே அங்க இருந்தாலும் உங்களுக்கு அது கோபமா தானே இருந்துச்சு. அண்ணாவின் வழித்தோன்றலா பார்க்கப்பட்ட அஇஅதிமுக உங்களுக்கு எதிரி தானே. அப்ப நீங்க அண்ணாவை முழுசாலாம் ஏத்துக்கல. அதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றாரு, அண்ணாவின் பேரையும் பெரியார் பேரையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, செஞ்சீங்களா? அப்போ அது மொத்தமா நான் திமுகவை தான் ப்ரிசைஸா பாயிண்ட் பண்றேன்னு சொல்றேன். பட் நான் திரும்ப சொல்றேன், வன்மம் யார் யாரெல்லாம் இருக்கோ பிரிச்சு எடுத்துக்கங்க அந்த கமெண்ட்டை. வெறும் திமுக மட்டும் ப்ரிசைஸ் பண்ண வேண்டாம். இதுல இன்னைக்கு வந்து இந்த கரூர் பத்தி நான் பேசுவேன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க, நான் பின்னாடி பேசுறேன்னாரு. பட் அது வந்து இந்த உரையில் இல்லை. மேபி இன் ஃபியூச்சர் அவர் மீன் பண்ணாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா கடைசியில் அவர் பேசும்போது வந்து ஏன்டா இந்த விஜயை தொட்டோம், ஏன் இந்த விஜய் பக்கத்துல இருந்த மக்களை தொட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்கன்னு அகைன் அங்கிள் அப்படின்றது சொன்னது. ஓகே, அவர் அந்த கோவத்தில் இருக்கார் அப்படின்றது அந்த கோவத்தோட வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, ஒரு மாதிரி ஒடுக்க பார்க்குறாங்களோ அப்படின்றது அது அந்த வெளிப்பாடாக தான் பார்க்குறீங்களா, இல்லை எதை மீன் பண்ணி அப்படி ஒரு? இல்லை, இப்போ நீங்க நான் கரூரை மட்டும் பேஸ் பண்ணி இதை சொன்னார் நான் சொல்ல மாட்டேன். பட் கரூர் அவர் இந்த இடத்துல மெயின் பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல விஜய் சார் அதை எவ்வளோ வந்து சட்டிலா சஸ்பென்ஸோடு விட்டுருக்காரோ அந்த சட்டில் சஸ்பென்ஸ் அதுக்கு மெயின்டைன் ஆகிறது தான் அந்த பாயிண்ட்டுக்கே வேலிடா இருக்கும். ஆனா தப்பா தொட்டிருக்காங்கன்றதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. அதை வந்து நீங்க வந்து அது கரூர் தான் மீன் பண்ண இல்ல. அதை தாண்டியும் இப்ப நீங்க இந்த தற்கொலைன்ற கமெண்ட் என்ன, உங்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்த நீங்க 75 ஆண்டுமா வாழ்ந்துட்டு இருந்த 3 தலைமுறையான ஒரு கட்சி இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்கொலைன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த தமிழக மக்களுக்கான வாழ்க்கையும் வாய்ப்புகளையும் பறிக்கிறதும் தவிர்க்கிறதுமே நான் வந்து வன்மமா தான் பாக்குறேன். அப்ப அந்த இடத்துலயே நான் இதை வந்து உங்க மேல கம்ப்ளைண்டா தான் வைக்கிறேன். அப்ப அந்த கம்ப்ளைண்ட் இந்த வார்த்தையில உள்ள அடக்கம் நான் சொல்றேன். இப்போ நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், திமுக வந்து ஒரு ராசி இருக்கு. அவங்க யாரையாவது பிலோ த பெல்ட் அடிச்சாங்கன்னா, தப்பா தொட்டாங்கன்னா, யாரை அடிக்க ட்ரை பண்ணாலும் அவங்க வளர்ந்துருவாங்க. அது நீங்க வந்து எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சோ அவரோட பத்திரிகை செகண்ட் எக்ஸாம்பிள், அம்மையார் ஜெயலலிதா தேர்ட் எக்ஸாம்பிள், விஜயகாந்த் ஐயா ஃபோர்த் எக்ஸாம்பிள். இன்னைக்கு அதையே தான் நான் இங்கே ஃபிஃப்த் எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க அவங்கள ஜனநாயக பூர்வமா விடுறீங்க, அவங்களுக்கும் பர்மிஷன் வாங்குறதுக்கு உரிமை கொடுக்குறீங்க. அவங்க அரசியல் அவங்க பண்றாங்க, உங்க அரசியல் நீங்க பண்றீங்க, மக்கள் சூஸ் பண்ணட்டும். டெமோக்ரஸி இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி நம்ம வருவோன்ற வாய்ப்பு இருக்குன்ற மனநிலை இருந்தால் அது ப்ரோ டெமோக்ரஸி, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி ப்ரெஷர், இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்போது இதுவே தப்பா தொடுறது இல்லையா? அப்படி தப்பா தொட்டிங்கன்னா அவங்க வளர்ந்துருவாங்கன்ற. அதை நீங்க தற்கூரி கமெண்ட்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எஸ்ஓபி கொடுக்காம இவங்களை அடக்குமுறை பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க கரூர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தப்பா தொட்டிங்கன்னா மாட்டுவீங்க. அதுக்கு காலம் பதில் சொல்லுது. நீங்க தொட்டுட்டீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஃபைனலா இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த முறையும் டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்றது தான் ஸ்டாண்ட் அப்படின்னு நிர்வாகிகள் ஏற்கனவே பேசுறாங்க, இப்பவும் பேசுறாங்க. கரூருக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஸ்டாண்ட். அப்படிங்கும்போது நாங்கள் திமுக கூட கூட்டணி இல்லை, அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைங்கும்போது இப்போ இந்த இரண்டும் இருபெரும் கட்சிகளாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திமுகவும் அதிமுகவும். இன்னைக்கு வரைக்கும் இணக்கமாகவே அதிமுக ஒரு மென்மையான போக்க தாவேகா மேலே அப்ரோச்லேயே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது 2 பேருமே எதிரியாக நின்று அவங்க திரும்ப அட்டாக் பண்ணும்போது 2 பேருக்கும் சப்போர்ட் இல்லாமல் நம்ம சஸ்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேப்பபிளாக வந்துட்டார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை, மக்களாட்சியை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 300 கட்சி கூட வச்சுக்கோங்க, போராடுங்க, எதிர்த்து கூட்டணி அமைச்சிட்டு துவேஷம் பேசுங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் பாஸ், டெமோக்ராட்டிக் பாஸ். அவங்க ஒரு மேண்டேட்டை கொடுக்கும்போது அதை வேணான்னு தடுக்கிறதுக்குலாம் யாருக்கும் இங்கே சக்தி கிடையாது. தவறும் வந்து திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கிறாங்களா அப்படின்னா அது திமுக அன்அஃபிஷியலாக அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஇஅதிமுக வந்து சும்மா பேரளவில் தான் வந்து, அதுவும் திரு எடப்பாடியார் அவர்களை ப்ரிசைஸாக அவரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதான் பார்க்கறது. அஇஅதிமுக மேலே இவங்களுக்கு அவ்வளோ பெரிய விமர்சனம்லாம் கிடையாது. அப்படி விமர்சனமாக இருந்தால் அது வெளிப்பட்டிருக்கணுமே. நீங்கள் ஜெயராஜ் பினிக்ஸ் மரணத்துக்கு வந்து நியாயம் கேட்டிருக்கணும், கொடநாடு கொலை வழக்கை முடிச்சிருந்துருக்கணும், பொள்ளாச்சியில் எல்லாரையும் சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்கணும், அஇஅதிமுகவில் இருந்த பிரச்சனை தீர்த்திருந்தீங்கன்னா சாமி கரெக்ட். ஒன்றுத்தையுமே தீக்கலையே. நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஒரு நபர் ஆணையத்தில் அந்த ரிப்போர்ட்ல இருந்து எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க, எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் சார்ஜ் ஷீட்ல ஏத்துனீங்க? அப்ப அஇஅதிமுக மேல உங்களுக்கு விமர்சனமே கிடையாது. இது வந்து அங்காளி பங்காளி முறையில தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க வாங்கன்ற முதல் விஷயம். நான் அஇஅதிமுக வருவாங்கன்னு நினைக்கல. அஇஅதிமுக வந்து தாவேகா அலையன்ஸ்ல வரணும்ன்றது எவ்வளவு டெஸ்பரேட்டா இருந்தாங்கன்றது எல்லாரும் பார்த்தோம். அஇஅதிமுக இன்னைக்கு 2 வருஷம் இருக்கு. ஒன்னு எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அஇஅதிமுக, இன்னொன்னு ஒருங்கிணைக்கப்படாத ஒரு அஇஅதிமுக நான் பாக்குறேன். இதுக்கு 4 பேர் வந்து பொங்கலாம், பட் நான் அதுதான் பாக்குறேன். திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் ஒரு பெல்ட்டை கான்சன்ட்ரேட் பண்றாங்க. டிடிவி தினகரனுக்கு மன்னார்குடின்னு இன்னொரு பெல்ட்லையும் ஃபுட்டிங் இருக்கு. கே செங்கோட்டையன் போன்றவர்களுக்கும் அதிமுகவில் இருந்த கேடர்ஸ் வெளியில வந்தவங்க ஃபுல்லா தமிழ்நாடு பூர்வமும் பரவி கிடக்குறாங்க. இவங்களை நான் அஇஅதிமுக பின்னு பாக்குறேன் இன்னைக்கு. அஇஅதிமுக இ, அஇஅதிமுக பி. ஏன்னா ஏ வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான். இன்னைக்கு நீங்க அஇஅதிமுக இ, எடப்பாடியாரோட அதிமுகவோட கூட்டணி சரியா வரல, தலைமை யாரு அப்படின்ற முடிவுக்கு வரலன்னா கூட
இவங்க வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நீங்க பல இடங்கள் அந்த தலைவர்களே சொன்னதை பார்த்துருக்கீங்க. இப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில பேர் சில IAS IPS படிச்சவங்க உள்ள வராங்கன்ற பேச்சில் ஒரு இஃபன் பட்டா வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய அலையன்ஸ். உங்களுக்கு இது அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் புரியாது. இதுல இன்னும் சில பல வெற்றி கழகங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த தலைவர் சொன்னாரு. நீங்க திராவிட வெற்றி கழகம் வந்ததை பாத்தீங்க, பாட்டாளி வெற்றி கழகம் வரப்போகுது, அந்த மாதிரி பழைய வெற்றி கழகங்கள் வரப்போகுது. அதுல பல வெற்றி கழகங்கள் விஜய் சாரோட தான் போக போகுது. இப்ப சின்னம் முன்னறிவிப்பா சொல்றேன், சின்னம் திரு அன்புமணி அவர்களுக்கு போனா ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு நினைச்சியும், அதுல ஏதோ ஒண்ணு தாவேக கூட கூட்டணி போக நினைச்சியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய நம்பர். இந்த நம்பர் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, அன்டெஸ்டட்னு சொல்லுவீங்க. பட் இந்த நம்பரை நான் வேற மாதிரி பாக்குறேன். நீங்க வந்து இதுலயே ஒரு பெரிய கிராவிட்டி கிரியேட் ஆகிடும். அந்த கிராவிட்டி விஜய் சாரோட ஃபேஸ் சொல்லி சேரும்போது அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபுட்டிங் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அஇஅதிமுக துணிஞ்சு எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. மோர் ஓவர் அப்படிதான் வந்து போஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு சொல்றேனே ஒரு 70, 80, 80ன்ற மாதிரி ஒரு நம்பர் வருதுன்னா இது குவைட் பாசிபிள். தனியா நிற்கக்கூடிய தாவேக்காவால ஒரு 80 பண்ண முடியும், பாஜக கூட இருக்கிறது அதிமுக 60 பண்ண முடியும், கூட்டணி இவ்வளவு பேர் நம்பர் வச்சுக்கிட்டு திமுக 70 பண்ண முடியும்னா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வாட் would be the call for எடப்பாடியார். அன்னைக்கு he may step down for rank 2. அப்போ அது மாதிரி போகும்போது போஸ்ட் போல் அலையன்ஸ் நான் சொல்ற நம்பர் என்னோட ஃபேவரட்ல நீங்க இப்படி கூட புரிஞ்சுக்கங்களேன். அவர் 100 மார்க்ல வந்து நிக்கிறாரு, அவருக்கு ஒரு 18 ஷாட்னா who will you choose? அதிமுகவா? ஸோ அன்னைக்கு விஜய் சாரை பகச்சிக்க வேண்டான்றது எடப்பாடி சாரோட காலா இருக்கும். ஸோ யாரும் விஜய் சாரை பகச்சிக்கிற தைரியம்லாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுக்குறாங்கன்னா அந்த மேண்டேட் தான் வெல்லும். நீங்க 300 கட்சிகள் எதிர்த்து நில்லுங்க, அதை மக்கள் பார்க்கட்டும். ஏன்னா இந்த பக்கம் 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க நான் சொல்றேன். அதனால அதை பார்ப்போம். பட் துணிஞ்சு பகச்சிக்கிறதுக்குலாம் யாருக்கும் ஆசை இருக்காது. அதை நீங்க பாஜக எபிசோட்லேயே பார்க்கலாம். கொள்கை எதிரின்னு சொன்னவங்க கூட வாங்க சார் தான் சொன்னாங்க. ஸோ ஒரே பிரச்சனை, திமுகவில் மட்டும்தான் இன்னைக்கு தாவேக்காவை அரவணைக்கவோ அணைக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலையில எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க மட்டும்தான் பிரதான எதிரி. இட் இஸ் டிவிகே vs டிஎம்கே. மற்ற எல்லாருக்கும் சைடு ஆன்சிலரி ரோல் தான். என்ன ரோல்ன்றது எலெக்ஷன் அப்போ பார்ப்போம். இப்போ எஸ்ஓபி வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து உள்ளடக்கி இருக்கிறதுனால இது எதிராக தான் இருக்கும் தாவேக்காக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுக்கப்புறம் அந்த பையனை எப்படி இருக்க போகுதுன்றது இல்ல. ஆக்சுவலி அது எஸ்ஓபி இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ எஸ்ஓபின்னா எப்படி இருக்கணும்னா எல்லா கட்சிக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஒரு போர்ட்டல் இருக்கணும், ஒரு தொகுதியில ஒரு மாவட்டங்களில் இந்தந்த இடங்கள் இருக்கணும். இந்த டேட் அண்ட் டைம்ல நான் இதை சூஸ் பண்றேன்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மாதிரி இருக்கணும். நம்ம அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி வந்தோம், நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரணும். இத்தனை நாளுக்குள்ள பர்மிஷன் கொடுத்துருவோன்ற கேரண்டி இருக்கணும். கொடுக்கலன்னா நீங்க அதுக்கு ரெட்ரஸல் போறதுக்கோ இல்ல மேல நீங்க அப்ளேட் போறதுக்கோ ஒரு வழி இருக்கணும். இவர் இல்லைன்னா அவரு மேல கோர்ட் இப்படி இருக்கணும். இந்த எந்த ஃபார்மேட்டுமே அங்கே இல்லையே, ஒரு போர்ட்டலே இல்லையே. அப்போ இதை சேலஞ்ச் பண்ணும் தாவேகா கோர்ட்டில். சார் இது எப்படி சார் ஒரு நியாயமான ஒரு எஸ்ஓபியாக இருக்கும்? நீங்கள் 30 நாள் முன்னாடி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க, நானும் பண்ணுவேன், திமுகவும் பண்ணுவாங்க. திமுகவுக்கு 2ஆம் நாள் கொடுப்பீங்க, தாவேகாக்கு 22ஆம் நாள் கொடுப்பீங்க. ஒரே இடத்த கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு தூக்கி கொடுப்பீங்க. அப்போ எனக்கு என்ன ஈக்குவாலிட்டி இருக்குது? நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அக்னாலஜ்மெண்ட் இருக்குன்ற கேள்வி வரும்ல. ஸோ அப்போ அது ப்ராப்பர் எஸ்ஓபியாவே இல்லை. இந்த எஸ்ஓபி வந்து ஓரளவுக்கு ஹைகோர்ட் பொறுமை காப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விசாகா கைட்லைன்ஸ் மாதிரி எஸ்ஓபி கைட்லைன்ஸ் நாங்கள் ஒன்று போடுறோம், இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க, அவங்க ஒன்று கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ முகத்தை எங்கோட்டு வச்சுக்கோ அரசாங்கம். நான் அதை தான் கேட்குறேன். அவங்க கோவமா இருக்காங்க. ஏற்கனவே கேட்டு 1.5 மாசம் ஆகுது, ஏன் பண்ணலன்னு சொன்னாங்க. 10 நாள் டைம் கொடுக்குறாங்க. முந்தானத்து வரைக்கும் வந்து ஒரு 20 ரெஜிஸ்டர் ரெகனைஸ்ட் 40 ரெஜிஸ்டர் படி காப்பி கொடுக்க முடியலன்னு ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க. அவங்க ஆர்டர் போட்டு கொடுக்க சொல்றாங்க அதிமுகக்கும் தாவேக்காக்கும். ஸோ அந்த நிலைமையில் நீங்க இருக்கும்போது ஒரு அளவுக்கு யூ கேன் டிலே பட் யூ கேன் நாட் ஸ்டாப் அப்படின்னு சொல்றேன். அதனால இது ப்ராப்பர் எஸ்ஓபி இல்லை. ப்ராப்பர் எஸ்ஓபி வந்து அது எல்லாருக்கும் ஈக்குவிட்டபிளா இருக்கும். அப்படிதான் நீங்க சீப்பெடுத்து தொலைச்சு வச்சுப்பீங்கன்னா நீங்க வச்சுக்கோங்க. நம்ம பார்ப்போம். மக்களை சந்திக்கிறதுக்கு கோடி வழி இருக்கு. மக்கள் ஒவ்வொருத்தரோட உள்ளங்களிலும் உள்ளங்கைக்கும் போறதுக்கு வழி இருக்கு. அதை தாவேக்கா பண்ணும் வெல்லும்னு சொல்றேன். பொறுத்திருந்து பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான்.